பஸ் வந்து ஒரு வழியாக வந்துருச்சு. 10 PM தான், பட் 9:40. ஆனால் ரொம்ப நேரம் இங்கே ரெஸ்பான்ஸும் சரியாக பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நிறைய பேர் கேட்டுக்களும் தான் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷனே வந்து வருது. ஸோ ஒவ்வொருத்தவங்க மாதிரி சொல்கிறாங்க, பட் ஆனால் பஸ் நம்பரும் வந்து வரல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கண்டக்டர் வந்தவொடனே இந்த ஓலோ பஸ்ன்னு சொல்லி கேட்டே இருந்தேன். ஸோ லக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வச்சிடலாம், நான் காமிச்சிடலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த பின்னாடி நிற்கிற இதுதான் பஸ். ஆக்சுவலி முன்னாடி எவ்வளோ இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு பஸ்ஸு. பட் இது கொஞ்சம் பழசான மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, இவங்க எதுவும் வந்து அப்டேட் பண்ணல போல். பட் இது வந்து பார்த்திங்கன்னா தரம்சாலா போகுது. இந்த பஸ் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நம்ம எஸ்சிடிசி மாதிரி நினைக்கிறேன். பார்க்கலாம், இப்படி தான் இருக்கும். நல்லா படுத்துட்டு இருக்க மாதிரி. ஆனால் ரொம்ப க்ளீன்டாலாம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது இந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை. பட் ஆனால் ஓகே, சீட்டு இந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தூங்கிட்ட போகிற மாதிரி உடஞ்சிருக்கேன். ஆக்சுவலி பஸ்ஸை வந்து மாற்றவே இல்லை போல இவனுங்க. பட் ஆனால் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவலி. சீட்டு ஓகே. இது இன்னும் புஷ் பேக் இருக்கும். வந்து 10 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ மற்றபடி இங்கே ஸ்னோஃபால்லாம் வராது. நமக்கு மணாலியில் தான் ஸ்னோஃபால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட். லைக் செக்டராக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ மணாலிக்கு வந்து இங்கே இருந்து தான் பஸ்ஸு. லைக் இது ஓகே, பட் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டு பி ஹானஸ்ட். அப்போ வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. டெல்லி நான் சொல்கிறது ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி மேபி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஓலோ பஸ் எல்லாமே. பட் இதுவும் ஓல்வோ தான், ஆனால் சீட்லாம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது. மற்றபடி அந்த கீழே அந்த சப்போர்ட்லாம் இருக்குது. ஐ மீன் நீங்கள் நல்லா தூங்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு 8 to 9 hours தான் வந்து ஆகும். இதே வந்து நம்ம மணாலி இது டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ லேடிஸ்லாம் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மி. கொஞ்சம் வெளியே போனால் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்து வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் தான் கிடைக்கிது ஆக்சுவலி. ஸோ பார்க்கலாம். 10 o'clock வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பஸ்ஸு சொன்ன மாதிரி 9:45 வந்து இது ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. பெருசாக ஒன்றும் டிக்கெட்லாம் செக் பண்ண மாதிரி தெரியல. இனிமேல் உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து செக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் புக்கிங் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ பார்க்கலாம். நான் மார்னிங் கிளம்புனது போகிறோம். ஐ மீன் ரீச் ஆனது அப்டேட் பண்ணுறேன் எப்படின்னு. செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஒன்றும் ஐடி எதுவுமே வந்து செக் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து சீட் நம்பர் மட்டும் கேட்டு வந்து அப்படியே வந்து விட்டுட்டாங்க. பட் ஆனால் ஓகே, இது பஸ் வந்து நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட் மட்டும் தான் கொஞ்சம் க்ளீன்லி எல்லாம் மாதிரி சொல்லுவாங்க. இந்த கீழே வந்து உங்களுக்கு காலுக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சொல்லிட்டு இங்கே தூங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் டெல்லி டு மணாலி போகிறப்பையும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நான் நல்லா தூங்கிட்டே போனேன்னு நினைக்கிறேன் பஸ்ஸில். பட் ஆனால் முன்னாடி நைட்டு நான் தூங்கலை. ஓவர் நைட்டு ஃப்ளைட் வந்து புக் பண்ணியிருந்தேன் தெரியாதனமா. ஸோ அது ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அதனால் எப்போயுமே ஃப்ளைட் புக் பண்ணிட்டீங்கன்னா வந்து காசு மிச்சம் பண்ணுறதுக்காக நைட்டெல்லாம் புக் பண்ணாதீங்க. ஏன்னா ரெஸ்ட் வந்து முக்கியம். அந்த ஹிமாச்சல் ரீஜன்லாம் வந்து ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்துடும். ஸோ ரெஸ்ட் வந்து முக்கியம். பார்க்கலாம். கரெக்டாக 10 o'clock எல்லாம் எடுத்துட்டாங்க. பார்க்கலாம் மணாலி எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லி. வெல்கம் டு அக்கேஷனல் ட்ராவல். ஸோ மணி பார்த்தீங்கன்னா வந்து 4:15. இங்கே பட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் வந்து இறக்கி விட்டாங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேப்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12,000 கேட்குறாங்க. நம்ம வந்து சோலோ. அப்புறம் இங்கே இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு, அவரும் சோலோ அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து நம்ம நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. வில் see how it goes. தாகமாக இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே -6. ஸோ வின்டர் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ கடை இருந்துச்சு. அப்படியே என்ன இந்த மாதிரி டீ குடிக்கலாம்னு சொல்லி உட்காந்துருக்கோம். அப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் மாதிரி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே வந்து அந்த ஹீட்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே இது ட்ரை பண்ணணும் இல்லை, பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே எப்படின்னு. ஸோ போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வண்டி வந்துச்சு. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு வந்து அங்கேருந்து 2000 கேட்டாங்க. பட் இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 600 சொல்லி 500க்கு வந்து பேசி முடிச்சிருக்கோம்.
ஒரு 7-8 கிலோமீட்டர் போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அங்கேருந்து நம்ம நடக்கணும். ஸோ திருப்பி ஸோ 600 2 பேருக்கு. அதனால் வந்து அந்த கேப்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து வியூ காமிக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் வியூ, பின்னாடி இருக்க வியூ. ஓகே ப்ரோ தட் பேக் வந்து. ஆனால் ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஜாம் இருக்குங்க, செம்ம டிராஃபிக் ஜாம். இப்போ நடந்து தான் போகணும், நம்ம வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் வியூ. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து -10 இந்த மாதிரி செம்மையாக இருக்கு. ஆனால் டிராஃபிக்காக இருந்தாலுமே பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்கு. வேறு லெவல். ஆல்மோஸ்ட் வந்து அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துருப்போம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ கார்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, நிறைய வந்து ஸ்டக் ஆகிருக்கு. இந்த மொபைல் நைட்லேருந்தே வந்து இங்கே இருக்காங்க. வியூ வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இவனுக்கு அங்கங்கே வச்சுருக்கிறது நடக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. இந்த வியூ வந்து இதுதான் வியூ உங்களுக்கு வேறு லெவல். நடந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு வியூ வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து மணாலி வந்து கிளம்பி வரலாம். ஆனால் கொஞ்சம் நடக்கிற மாதிரியும் பார்க்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கிற மைண்ட் செட் இருந்தால் வரலாம். ஏன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களால் இப்போ திருப்பி இங்கே வண்டியில் வந்து வர முடியாது. ஸோ அது ஒன்று இருக்குது, போய் பார்க்கலாம். கைஸ் எப்படியோ ஒரு 3 கிலோமீட்டர் இன்னும் நடந்துட்டோம். இன்னொரு 5 கிலோமீட்டர் காமிக்குது. பட் ஆனால் வியூ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அட்லீஸ்ட் நடந்து வந்தாலுமே வந்து வியூ வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா வந்து 10 மணி இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. இல்லைனா வந்து அந்த லிப்ஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப தூரம் நடக்கவும் முடியும். பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம இன்னொரு 3.5 கிலோமீட்டர் வந்து கிளம்ப போனோம். எப்படியோ வந்துட்டோம். ஸோ அங்கே உட்காந்துருக்கல அவரும் நானும் தான் சேர்ந்து வந்துட்டுருக்கோம். வியூ வந்து ஆனால் செம்மையாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு 3.5 கிலோமீட்டர் போனோம். இங்கே போக போக மவுண்டைன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, செம. யூஸ்வலாக ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது இவ்வளோ தூரம் நடந்தாலும். வந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ஆனால் வியூ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தாலுமே வந்து வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த டிராஃபிக் இந்த ஸ்னோனால தான் ஆக்சுவலி இதுவும் ஆகிருக்கு. ஒரு பக்கம் பியூட்டி, அதே மாதிரி வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் வந்து டைம் ஆகுது. ஒரு பக்கத்தில் வந்துட்டோம், ஹோட்டல் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து ஸ்னோ. ஒரு பக்கம் ஸ்னோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து நடந்து வர்றதுக்கு வந்து செம ஸ்லிப்பரியாக இருக்குது. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த செம்மறி அடி மாதிரி இருக்குது. நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஸோ இது ரைடு மாதிரியே இல்லை எப்படின்னு தெரியல, எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த மாடா இல்லை எப்படின்னு தெரில, மாடு தான், சாரி ஐ திங்க் இது ஆடு இல்லை. இது இவ்வளோ பெருசாக இருக்க போய் பார்க்குறது, கொம்பு இவ்வளோ பெருசாக இருக்க போய் இது மாடு தான். ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளேஸ். ஐ மீன் இதுதான் இந்த ரூம் டாமிட்டரி. பட் இந்த வியூ வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பீக் இதெல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ ஸ்னோ பார்க்குறப்ப மட்டும், ஐ மீன் இந்த மாதிரி ஸ்னோஃபால் அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. அதர்வைஸ் வந்து ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இது பார்க்க முடியும். அதனால் வந்து வியூ வந்து ஒர்த்து. பட் ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது, அது மட்டும் ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து இப்போது சொலாங் வேலியே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஸ்னோவில் வந்து விளாட்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வியூவே வந்து நிறைய நல்லாயிருக்கு ஆக்சுவலி. இது பக்கத்தில் வந்து ஏதோ ஹடிம்பா டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேபி அது வேணால் நான் செக் அவுட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெருசாக சொலாங் வேலி போகிற அளவுக்குலாம் ஒன்றும் ஐடியா இல்லை. ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி தான் அந்த ஒரு வைப் இருக்குது.
ஸோ பார்க்கலாம் வேறு எந்த இடம் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹே கைஸ், ஸோ இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு வந்தோம். செம குளிராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெரஸ் வியூவே பாருங்கள், வந்து பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே சொல்லாங்க இல்லை என்ன இருக்கு போது. பட் சோளம் நடக்கிறதுலாமே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்லிப்பரியாக அந்த மாதிரி தான் இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து வரலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து அந்த ஹடிம்பா தேவி டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு தான் பிளானு. போய் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து அப்பப்போ வந்து அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் சரி கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.